உடம்புக்கு வேறாக உயிர் உண்டு. உடம்புக்கு வேறாக உயிர் உண்டு. எப்படி? நான் ஏற்கனவே இந்த ஓமை சொல்லியிருக்கிறேன். என்ன ஓமை? சக்கரை பொங்கல் சூடாக கொடுக்கும் போத என்ன செய்கிற? சுடுதுன்னு கையை மாற்றி மாற்றி திங்கிற. இப்போ உடம்பு இருக்குது, போய் நெருப்பு வைக்கிறான், சத்தமில்லாமல் படுத்திருக்கிறியா? ஏன் நேற்று சுட்ட நெருப்பு இன்று உனக்கு சுடவில்லை. ஏன் சுடலை? நேற்று உடம்புல உயிர் இருந்தது, சுட்டுச்சு. இன்னைக்கு உடம்புல உயிர் இல்லை, எனவே என்னாச்சு? சுடவில்லை. அப்போ உடம்புக்கு வேறாக என்ன உண்டு? உயிர் உண்டு. உயிர் உண்டு. இப்படி நம்ம அவன் சொன்ன கருத்தை பூரா மறுப்பு பரபக்கத்தில் இருக்குது. நான் இப்போ மறுப்பு வேண்டாம், ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் நம்ம போனோம்னா ரொம்ப இதாகிடும். அந்த வகையில் உலகாயத்தை வைத்து கொள்ளுங்க. அப்போ என்னது? நித்தப்பொருள் 4, அளவை காட்சி அளவை. அடுத்த கேள்வி, பதி பசு பாசம். பதி உண்டா? உண்டா? நீங்கள் தான் பதில் சொல்லணும். கேள்வி இருக்கு, பதில் ஏற்கனவே சொல்லியாச்சு. பதி உண்டா? இல்லை. பசு உயிர். உடம்புக்கு வேறாக உயிர் இல்லை. உயிரை கேட்ட என்னது? உடம்புக்கு வேறாக உயிர் இல்லை. பாசம், ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம் இல்லை, கண்மம் இல்லை, மாயை. 4 பூதம். பூதம் 4 தான். அதுக்கு வேலை மாயை என்பதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாசத்தை பற்றி அப்போ பதி இல்லை, உடம்புக்கு வேறாக உயிர் இல்லை, 4 பூதத்துக்கு மேலே மாயை இல்லை. சரிங்களா? அடுத்த கேள்வி, தத்துவ ஞானம். தத்துவம் எத்தனை? 4 தான். தத்துவங்கள் 4: நிலம், நீர், நெருப்பு, காற்று. நிலம், நீர், நெருப்பு, காற்று. 4 தான் தத்துவம் அவனை பொறுத்த வரைக்கும். அப்புறம் முத்தி. இங்கே நல்லா வாழ்வாங்க, சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா முத்தி. சிற்றின்பமே முத்தி. சிற்றின்பமே முத்தி. சரிங்களா? ரைட், அடுத்ததுக்கு போயிடுவோம். பௌத்தம். பௌத்த மதம் தோற்றுவித்தவர் யாரு?